சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த பூர்ணிமாவோட ஹஸ்பண்ட் சொல்லுங்க. அவங்களுக்கு கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருக்கு. அதனால அதை இமிடியேட்டா ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்படி ரிமூவ் பண்ணலனா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். டாக்டர் ஈஸ்வரி. டாக்டர் கர்ப்பப்பையில கட்டினா அப்ப அந்த கர்ப்பப்பை எடுத்துருவீங்களா? கர்ப்பப்பையை மொத்தமா எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்குள்ள இருக்கிற கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். ஆனா அவங்களால கன்ஃபார்மா குழந்தை பெத்துக்க முடியாது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பா இல்ல. இப்போதைக்கு நம்ம பேஷண்டோட உயிர் தான் முக்கியம். சோ அவங்க கர்ப்பப்பையில இருக்கிற கட்டிய நம்ம சீக்கிரமா ரிமூவ் பண்ணணும். சமந்தி அழாதீங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? கல்யாணம் ஆகி குழந்தை பெத்துக்க வேண்டிய வயசுல இப்படி சொல்லிட்டாங்களே. சமந்தி அழாதீங்க. சமந்தி வருத்தப்படாதீங்க. அவங்கள அழ வேண்டாம்னு சொல்லுங்க. அழாதீங்க சமந்திமா. அழாதீங்க சமந்தி. மாமா அத்தை ரகு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட போய் பேசுங்க. போங்க. சமாதானப்படுத்த அழாதீங்க. வாங்க. தைரியமா இருக்குமா? நான் என்ன பண்ணுவேன்? ரகு கண்ணை தொடப்பா. பூர்ணிமாவுக்கு உடம்பு குணமாகட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்க பாரு, அழுகாதப்பா. ரகு வருத்தப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். ரகு நாம வேற ஒரு டாக்டரை பார்த்து செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம். ஃபீல் பண்ணாதீங்க. மேடம், அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்க. நீங்க போய் பாக்குறதா இருந்தா பாருங்க. சரிம்மா. அம்மா ஒரு நிமிஷம் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பூர்ணிமா கேட்டா கர்ப்பப்பையில கட்டி இருக்கு, அத ரிமூவ் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படுவா. வெறும் வயித்துல கட்டி இருக்கு, அத ஆபரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. கர்ப்பப்பை விஷயம் எதுவும் சொல்ல வேண்டாம். விஷயத்த சொன்னோன்னா அவ மனசுடைஞ்சு போயிடுவா. என் பொண்ணு கிட்ட நான் எப்படி போய் சொல்லுவேன்? அத்தை அண்ணி சொல்றது கரெக்ட் தான். இப்போதைக்கு பொண்ணுகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். நேரம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். அவ கேட்டானா வயிற்றுக்குள்ள ஒரு ஆபரேஷன் பண்ணணும், கட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்க மாப்ள, நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன். பூர்ணி எப்படிமா இருக்க? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பயமுறுத்திட்டேடி. என்னமாச்சு எனக்கு? ஏன் இங்க இருக்க? நீ பேசிக்கிட்டே இருந்த, அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. நானும் பக்கத்து வீட்டு அக்காவும் சேர்ந்துதான் உன்னை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணோம். ஏய், இங்க எதுக்கு நீ வந்த? போ முதல்ல. வெளியில போ. உன்னை நான் வெளியில போன்னு சொன்னேன். போ. மா, இவள முதல்ல வெளியில போக சொல்லுமா. இவ்வளவு தான் நான் இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வந்து படுத்திருக்கேன். முதல்ல இவள வெளியில போக சொல்லுமா.
பூர்ணி நான் என்ன பண்ண? நடிக்காத. என்ன பண்ணியா? கோயில்ல வச்சு என்ன அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு இங்கேயும் வந்து நிக்கிறியா? என்ன கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு யாரடி ரைட்ஸ் கொடுத்தது? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கும் தேடிட்டு வந்துட்டியா? அம்மா, இவள முதல்ல வெளியில போக சொல்லு. சரி. ஏய் ஏய் பூர்ணி, கொஞ்சம் பேசாம இரு. உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க, இப்படியா கத்துவ? முதல்ல கத்தாம நார்மலா பேசு. நான் நார்மலா பேசணும்னா முதல்ல இவள வெளியில போக சொல்லுங்க. இவ எதுக்காக இங்க வரணும்? என்ன கை நீட்டி அடிச்சுட்டு அவ எப்படி இங்க வரலாம்? முதல்ல வெளியில போக சொல்லுங்க. ஏய், யார் சொன்னாலும் எதுவுமே கேட்காத. உனக்கு தோணுது மட்டுமே பண்ணு. யார் பேச்சும் கேட்காம நீயா ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணுவ. அதனாலதான் உன்னை இப்படி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருக்கு. ரகு, நான் பண்ணதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து படுத்திருக்கேனா? நான் என்னங்க பண்ணேன்? பூர்ணி, நீ ஒண்ணும் பண்ணல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க? நான் பண்ணதுனாலதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? என் உடம்புக்கு என்ன ஆச்சு? பூர்ணி, உன் உடம்புக்கு எதுவும் இல்ல. வயித்துல சின்னதா ஒரு கட்டி இருக்கான், அதை மட்டும் ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். நான் உன்கிட்ட கேட்டனா? நான் தான் உன்னை வெளியில போக சொன்னல. நீ எதுக்கு திரும்ப திரும்ப வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? மா, உனக்கு தெரியாதாமா? டாக்டர் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லுமா. எல்லாத்தையும் இவகிட்ட தான் சொல்லுவாங்களா? இவள முதல்ல வெளியில போக சொல்லுமா. ரகு, நான் வெளியே இருக்கேன், நீங்க பேசிட்டு வாங்க. வந்துட்டா பெருசா. எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்ன உடனே கேக் வெட்டி கொண்டாடலாம்னு நினைச்சிருப்பா. நடிப்ப பாரு. பண்றதை எல்லாம் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேற வந்திருக்கா. ரகு, எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல உனக்கு வயிற்றுல ஒரு சின்ன கட்டி இருக்கான். அந்த கட்டியை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுமா, அதுவும் இமிடியேட்டாக பண்ணுமா. மற்றபடி ஒன்றும் இல்லை.